நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் நான் டைரக்டர் சார் அப்படின்னா, அப்படியா என்ன பண்ணுறீங்கன்னா, நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபோனை காமிச்சு இதை எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார் டைரக்டர் சார் அப்படின்னா. அப்படி நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? இல்லை இல்லை சும்மா. இன்னைக்கு வர்ற ஒவ்வொரு இளைஞர்களும் சினிமாவுக்கு உள்ள வரும்போது அந்த தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அந்த முதல் அனுபவத்தை மட்டும் எடுத்துட்டு வர்றாங்க. படம் பண்ண பிறகு ரீரெக்கார்டிங் டைம்ல கூப்பிட்டு என்கிட்ட சும்மா அப்படி கேட்குறாரு. அது அந்த பொண்ணு அப்படி ஆத்தங்கரையில் இறங்குவா, அந்த நாணல் இருக்கும், அந்த ஒரு திட்டு மண் திட்டு இருக்கும், அதில் போய் நிற்கணும். நின்னா அவன் அந்த சைட்லேருந்து வந்து அந்த தண்ணியில் ஃப்ளூட்டை விடுவான். இது வந்து ஷார்ட்டு. என்ன பண்ணலாம் அப்படின்றாரு. தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். கதைகள் பண்ணுறது எல்லாரும் கதைகள் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாரும் கதையெல்லாம் பண்ணுவாங்க. பட்டு அந்த லொக்கேஷன்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க, எப்படி அலையிறீங்க அதுக்கு? சார் இப்போ எனக்கு என்னென்னா என் படத்தில் வந்து ஹீரோன்றதே லொக்கேஷன் தான். அப்படி ஆயிடுச்சு. அது அதுக்கான ஒரு அதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன், எங்க இருந்து அதை பிடிச்சி? எனக்கு டேவிட் லின் ஃபிலிம் சார். எனக்கு வந்து அவரோட லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, அப்புறம் வந்து பிரிட்ஜ் ஆன் ரிவர் குயி, டாக்டர் சிவாகோ, இது 3 படமும் நான் பார்த்து வியந்திருக்கிறேன் சார். அந்த அந்த 3 படத்தையும் நான் எப்போல்லாம் படம் இப்போ மேம்போ போனப்போ கூட முதல் முறையாக திருப்பியும் அன்னைக்கு நைட் உட்காந்து லாரன்ஸ் ஆஃப் அரேபியா பார்த்துட்டு தான் இதில் நம்ம வந்து 1% எடுத்துடணுன்ட்டு கிளம்புவோம். ஏன்னா ஒரு வெள்ளைக்காரரு, அவர் வந்து லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவுக்கு சகாரா டெசர்ட்ல வந்து 50 டிகிரி, நம்மலாம் வந்து 40-41 இங்கே முடிஞ்சிருது கதை. ஆனால் ஒரு வெள்ளைக்காரங்க வந்து அந்த இடத்துல அவரோட மேக்கிங் இன்னைக்கு யூடியூப்ல இருக்கும். வெறும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த ஹீட் தாங்க முடியாம லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவுக்கு. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் கான்ட்ராஸ்டா சொல்லியிருப்பாரு, உங்களுடைய பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் நீங்க சந்திச்சது க்ளோஸ்அப் ஆஃப் அ ஓல்டு உமன்னாரு. அவர் சந்திச்ச லேண்ட்ஸ்கேப் அதை யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ சுருக்கங்கள், மேடு பள்ளங்கள், டியூன்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவரோட ஃபிலிம்ஸோட அந்த சைலண்ட் ஷாட்ஸ் நிறையா இருக்கும், ஒய்டு ஷாட்ஸ் நிறையா வைப்பார். அவர் வந்து என்னன்னா, நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான்னா அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப. இப்ப சமீபத்தில் அந்த மாதிரி ஒரு படம்னா ஈக்குவலைசர் 3 சொல்லலாம். அப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும். அது பார்வையாளர் நாங்கள் கொண்டு போயிடும். அதுதான் என்னுடைய மைனாவாகட்டும், கயலாகட்டும், கும்கி ஆகட்டும், அந்த ஒயிட் ஷாட்ஸ் எல்லாமே அவரோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு பயங்கரம் சார். டேவிட் லினோட இன்ஸ்பிரேஷன். க்ளோஸ்அப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சாரோட உதிரி பூக்கள். அவரு அந்த மாதிரி ஒரு சோக்கர் க்ளோஸ் எல்லாம் வந்து யாரும் வைக்கிறதே இல்லை. அது கொடுப்பினர் எந்த ஹீரோக்கும் கிடைக்காது. இப்போ ஜானி பார்த்தீங்கன்னா ஒரு சாங்ல ரஜினி சாரும் ஸ்ரீதேவி மேமும் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வீட்டுக்குள்ளே ஹாலில் ஹாலுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்அப்ஸ் யாருக்குமே கிடைக்காது. அது வந்து அது டைரக்டரோட விஷன். அது ஒரு சாங்கை 4 நிமிஷம் சாங்கை க்ளோஸ்அப்லேயே பண்ண முடியுமா? இன்னைக்கெல்லாம் ஃபாரின் ஓடிடுறாங்க செலவு பண்ணிக்கிட்டு. ஆனால் க்ளோஸ்அப்ல இருக்கிற இம்பாக்டை கிரியேட் பண்ணது மகேந்திரன் சார் தான். முழுமலரும் அந்த ஜீப் சாங் தான் எனக்கு வந்து மைனா மைனால அந்த ஜீப் சாங், நீயும் நானும்னு ஒரு சாங் வரும் ஜீப்ல. அது இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆயிடுறதா சார் அது. ஸோ அந்த லொக்கேஷன்றது இப்போ நான் இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான், மேம்போவுக்கும் வெறித்தனமாக சுற்றிருக்கேன் இடங்கள். அந்த மாதிரி வேணும் அப்படின்னு தேடி மைசூர் பூரா. ஸோ அது ஒரு பெரிய, இன்னைக்கு அது இல்லையே சார். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ கிட்ட போறப்ப க்ளோஸ்அப்லேயே படம் முடிஞ்சிருது. ஏன்னா அதை தாண்டி நீங்க லென்சிங் பண்ணவே முடியாது. கோகுல சீதை பண்ணி முடிச்ச உடனே நம்ம பண்ண அந்த வீட்டை வந்து கோகுல சீதை வீடுன்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு போகும்போது கோகுல சீதை வீடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க மைனாவில் பண்ண லொகேஷன் வந்து அது பிறகு மைனா லொகேஷன் ஆயிடுச்சு. அது மூணாறு மேல நான் ஆஃப்டர் கும்கி போயிருந்தேன். அந்த இடத்துக்கு விடலை என்ன மேல அந்த ஸ்பாட். என்னன்னா வேலி போட்டுட்டாங்க. நான் அப்படியே நிக்கிறேன், நான் ஒரு கியூ நிக்குது. என்ன சார்னா அது மைனா பாயிண்ட்னே போட்டிருக்கான். போட்டு 50 ரூபா டிக்கெட்டு. நான் கியூல நின்று 50 ரூபா டிக்கெட்டை வாங்கி சந்தோஷமா, நான் சொல்லிக்கவே இல்லை நான் அந்த இடத்துக்கு வந்து இதை நாங்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அட்வென்ச்சர் பண்ணி கண்டுபிடிச்சோன்றதே சொல்லிக்கல. அது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அது டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த இடத்துல போய் நின்று பார்த்தேன், க்ரௌடா. சரி, ஓகே. இது வந்து அதுதான் உங்க சக்சஸ். கொஞ்ச நேரத்துக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா மைனா, ஒரு இடத்த வந்து ரிமார்க்கபிளா மாத்துறது இருக்கு பாத்தீங்களா. எனக்கு என்னுடைய டாக்டர் வந்து நிரஞ்சனி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிரஞ்சனி ஒரு தடவை ஸ்கூல்ல காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது
இதுக்கு போச்சான், ஊட்டியை சுற்றி பார்க்கறதுக்கு போயிருக்கு. அப்போ அந்த கைடு கூட்டிகிட்டு போகும்போது இதான் காதல் கோட்டை போஸ்ட் பார்த்துட்டாங்க. அது மாதிரி ஒரு 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 அதே மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு இடத்தை வந்து நம்மளுடைய படத்தின் பேரை மாற்றுறதுங்கிறது வந்து அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபிலிம் மேக்கிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஒரு மொபைல், ஒரு நல்ல ஒரு ஹை அண்டு பிக்சல் கேமரா இருந்துச்சுன்னா கையில் ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துடுறாங்க. ஒரு டைரக்டருன்ற ஒரு போஸ்டிங்குள்ளே போயிடுறாங்க ரொம்ப ஈஸியாக. அது வந்து அது மேலே அது மேலே இருக்கிற அந்த அந்த சொல்லப்போனால் கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்கலாம், அந்த மரியாதை போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு தருணம் இப்போ நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒன் டைம் ஒன்றர் மாதிரி தான் இருக்குது. ஒரு முறை ஒன்று எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் காணாம. இப்போ நம்மளோட லெஜெண்டரி டைரக்டர்ஸ் மாதிரி ஒரு 10-30 வருஷமோ 40 வருஷமோ நிற்க முடியாத காரணம் சரியான ஒரு பயிற்சி கூடத்திலேருந்து அவங்க வரலன்றது. இப்போ நீங்கள் எம்ஏ காஜா சார்கிட்ட ஒரு படமோ 2 படம் அவ்வளோதானே சார் பண்ணியிருப்பீங்க நீங்கள்? ஒரு படம் தெளிவாக ஒரு படம். ஆமாம், அவ்வளோதான். ஆனால் அது ஒரு பெரிய, அதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு உங்களை நீங்களே சுயம்பா அலைஞ்சி பிடிச்சி சினிமா மேக்கிங்னா என்னன்னு கற்றுக்கிட்டீங்க. நிறைய பேர் வந்து டைரக்டர்ஸ் கிட்டேருந்து வராங்க. அது தொடர்ந்து 10 படம் 15 படம் வேலை செஞ்சவங்கெல்லாம் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து யாருக்கிட்டையுமே வேலை செய்யாமல், ஒரு சில செட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி வந்திருக்காங்க. யாருக்கிட்டையுமே வேலை செய்யாமல் திரைப்படங்களை பார்த்து, ஒரு வீடியோ கேசட்டை பார்த்து, டிவிடி பார்த்து, இப்படியே சினிமாவை கற்றுக்கிட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. கையில் அவங்க போக்குக்கு ஒன்று எடுக்கிறாங்க, அதை எடிட் பண்ணுறதுக்கும் டூல்ஸ் வந்துருச்சு. மொபைலில் எடிட் பண்ணி உடனே அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுறாங்க, பங்கெடுக்கிறாங்க. தே ஃபீல் தெம்செல்வ்ஸ் அஸ் எ டைரக்டர். இப்போ இந்த 4 கேட்டகரி இப்படி மாறிக்கிட்டே வருது. இது 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 உங்களுக்கு எப்படி சார் தோணுது? இது என்ன? நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இல்லையா, நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை போயிருந்தேன். திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சார் அவன் அந்த பையனுக்கு என்னை பற்றி தெரியுமா தெரியணும்னு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் நான் டைரக்டர் சார் அப்படின்னா. அப்படியா, என்ன பண்ணுறீங்கன்னா, நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபோனை காமிச்சு இதை எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார், டைரக்டர் சார் அப்படின்னா. அப்படி நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? இல்லை சும்மா அப்படின்னு. இப்போ என்ன எடுத்துக்கலாம், இப்போ நான் பெருசாக ஒரு படம் ஒர்க் பண்ணேன்னு வைங்களேன். ஒரு படம் ஒர்க் பண்ணதில் வந்து நான் எதுவும் பெருசாக கற்றுக்கவே இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு சில தவறுகள் அதெல்லாம் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது என்ன அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். நான் சினிமாவை வேடிக்கை பார்த்தே நான் சினிமாவை கற்றுக்கிட்டவங்க. 2வது வந்து எனக்கு என்ன ஒரு பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை வச்சுக்க சொல்கிறேன்னு, பாலச்சந்திர சார் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, அது மாதிரி வந்தார். அது நாடகத்திலேருந்து வந்துட்டார். நாடகங்கள் நிறைய போட்டு நாடகங்கள் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே வந்தார், நெருக்கமொழி பண்ணார். அப்படி சினிமா வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் அவர் வந்து மிகப்பெரிய டெக்னீஷியன். அது 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 நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு போயிட்டார். இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். இப்போ நாகேஷ் சாருக்கு ஒரு தடவை ஒரு கதை சொன்னேன். ஒரு கதை சொன்னோன்னே அந்த கதையை கேட்டுகிட்டே வந்து நான் உனக்கு பண்ணுறேன் போ அப்படின்னாரு. பண்ணுறேங்கிறது வந்து நீ வந்து காதல் கோட்டை பண்ணியிருக்க, நான் வந்து ஒரு 1/2 hour எபிசோடுக்கு அவரை கேட்குறேன், ஒரு டிவிக்காக கேட்குறேன். அதுக்காக அவெல்லாம் பண்ணல. நீ கதை சொல்லும்போது ஸ்டார்ட் கட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லாமல் கதை சொன்னேன் அப்படின்னாரு. இதில் என்னென்ன பிரபு, இப்போ ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு கதை கேளுங்களேன் சார், ஓப்பன் பண்ணோன்னு ஒரு லாங் ஷாட் சார், லாங் ஷாட்டில் அப்படியே நம்ம வந்து டாப் ஆங்கிள் வைக்கிறோம் சார், டாப் ஆங்கிள் வச்சு அப்படி கட் பண்ணோம்னா சார் அப்படி இது என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுக்கு வந்து இந்த இதுதான் வந்திருக்க மைண்டில் தவிர அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் வரல. இப்போ நான் அவனுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ சொல்லு, ஒருவன் நடந்துட்டு வர்றான் சார், அவன் நடந்துட்டு வர்றதை வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறோம், அவன் ஒரு புள்ளியாக தெரிகிறான். திடீர்னு வந்து நம்மளுடைய பார்வை வந்து மேலே போச்சுன்னா அவன் எப்படி தெரிவானோ அந்த மாதிரி தெரியலாம் சார். அவனை போய் பக்கத்தில் போய் பார்த்தோன்னு வைங்களேன், அவன் முகத்தில் ஒரு சின்ன சோகம் இருக்குது சார். அவன் நடந்துட்டு வர்ற காலை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே ஷார்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் இதுதான் ஷார்ட் வர்றது. ஸோ நம்ம கதை சொல்ல தெரிந்தால் தான் ஷார்ட் வரும். கதை சொல்ல தெரியாமல் வெறும் ஷார்ட் சொல்ல தெரிந்தால் அங்கே வந்து இடிக்கும். அதுக்குள்ள என்ன கண்டென்ட் வைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ ஓப்பன் பண்ணோன்னு ஒரு ட்ராலி சரன்னு போகும் சார், அப்படியே ஒரு ஜூம் போகிறான் சார், அவன் பார்த்துட்டே இருப்பான் சார், அவன் என்ன பார்க்குறாங்கிறது தெரியாது. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், அவன் ஒரு சோகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான்
அந்த சோகத்துக்காக நம்ம வந்து அவனை நோக்கி போயிட்டே போய் கிட்ட போய் பார்த்தோம்னா அவன் முகத்தை திருப்பினோடனே அப்படியே அந்த முகத்துல சோகம் தெரியுது, அப்படியே அந்த கண்களுக்குள்ள எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் போயிடும். நம்ம கண்களுக்குள்ளன்னு சொல்லும்போது போதும். இது வந்து இன்றைய இளைஞர்கள்ட்ட இல்லை ஒரு விஷயம். நம்மெல்லாம் எப்படின்னா படத்தை பார்க்கும் பொழுது படத்துல வந்து இப்ப ஒரு விஷயம் பாருங்களேன். இப்ப நான் படத்தை பார்த்துலாம் எப்படி கத்துக்கிட்டேன் ஒரு விஷயத்துன்னு சொல்றேன். இப்ப அப்போ 35mm சரி, பின்னாடி 70mm வந்து 70mm வரும்போது நான் 70mm ஒரு படம் கூட ஒர்க் பண்ணவே இல்லை. நான் முதல்ல டைரக்ட் பண்ண போகும்போது 70mm படம் போறேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் கேமராமேன் டி சங்கர் இருக்கார், அவர் எனக்கு நல்ல நண்பர். அவர்கிட்ட போய் கேட்டேன், சங்கர் சார்கிட்ட போய் கேட்டேன். அவர் நீங்கள் வந்து 35ல் என்னென்ன லென்ஸ் இருக்குன்னாரு. நான் சொன்னேன் 9.8 இருக்கும் சார், அப்புறம் இது இருக்கும் அது இருக்கும் வரிசையாக சொல்லிட்டே வந்தேன். அவர் சொன்னார் இதில் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, இதில் ஒரு 4 லென்ஸ் வச்சுங்கன்னு சொல்லி 4 லென்ஸை சொல்லிட்டு அப்படின்னாரு. நான் முதல் நான் அதை கற்றுக்கிறதுக்காக நான் அந்த படத்தில் என்ன பண்ணேன், நான் வந்து மதுமதி பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியலை. நான் வந்து முதல்ல அந்த கேமராவை வந்து பார்க்குறேன். மதுமதி பண்ணும்போது நான் முதல்ல சாங் போட்டேன். சாங் போட்டோன்னே தங்கர் பச்சனை வந்து 100 போட்டோன்னு போய் பார்ப்பேன். பார்த்த உடனே அது வந்து பெருசாக தெரியும். 35ல் 100 போட்டால் ஃபேஸ் பண்ணு தான் இருக்கும். இது பக்கம் ஒரு பின்னாடி ஃபில்லப் பண்ண வேண்டிய பெரிய ஏரியாவெலாம் இருக்கும். இப்படி தான் நம்ம கற்றுக்கிட்டோம், நமக்கு ஒரு இன்ஸ்டன்ஸில் கற்றுக்கிட்டோம். பட் இந்த விஷயத்தை நம்ம எங்கே மேனேஜ் பண்ணுறோன்னா, நமக்கு கதையில் இந்த உணர்ச்சிகளை பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை காட்சிகளாக பிரிக்கும் போது நம்ம சக்ஸஸ் ஆயிடுறோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்கள வெறும் காட்சிகளை வைத்து இருக்கிறாங்க, உணர்ச்சிகளை கொண்டு வராத போது அவங்க ஒத்து போயிடுறாங்க. ஒரு விஷயம், இன்னைக்கு வர்ற இளைஞர்கள் 10-15 படம் பண்றாங்க. அப்படி இருந்தால் அவங்க அங்கே போய் சேர முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 10-15, அதாவது நிறைய இளைஞர்களை பார்த்துட்டேன். 10-15 கிடையாது, 2-3 தான். அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிரபு, நீங்கள் சினிமாவுடைய ஆரம்ப காலத்தில் பண்ணீங்கன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் ஒருத்தவங்க வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 படம் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா 10 படத்துக்கு கதை எழுதுனாங்கன்னா 10 படமும் வித்தியாசமான விஷயங்களாக இருக்கும். இப்போ யாரையாவது ரோட்டில் போய் கொண்டிருக்க யாரையாவது ஒருத்தர் நிறுத்தி கேட்டிங்கன்னா அவர் ஒரு கதை சொல்லுவார். எல்லாத்தையும் ஒரு கதை இருக்கிறது. அந்த ஒரு கதை புதிதாக இருக்கும், ஏன்னா அது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அனுபவம். இன்னைக்கு வர்ற ஒவ்வொரு இளைஞர்களும் சினிமாவுக்கு உள்ள வரும்போது அந்த தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அந்த முதல் அனுபவத்தை மட்டும் எடுத்துட்டு வர்றாங்க. படம் பண்ண பிறகு அடுத்ததுக்கு அவங்களுக்கு மேட்ரு இல்லை, மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நிறைய அனுபவங்களை சேகரித்துட்டு வராதனாலையும் நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்காதனாலையும் வந்த உடனே 22 வயசில் டைரக்டர் ஆனவுடனே ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி அந்த படம் சக்ஸஸ் ஆனவுடனே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. முன்னாடிலாம் அப்படி இல்லை, நிறைய அனுபவங்களை சேர்த்து வச்சுருந்தாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு 2-3 படம் பண்ணிட்டு வந்து ஒரு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்ம வெளிப்படையாகவே அந்த பேசுவேன். ஆர்பி சௌத்ரி சார் எவ்வளவு டைரக்டர்ஸ் பண்ணியிருப்பார். ரவிக்குமார் சார், விக்ரமன் சார் 2 பேரை தவிர பாக்கி அந்த டைரக்டர் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு 40-50 டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். யாரையுமே காணும். காரணம் என்ன, எல்லாமே ஒவ்வொரு கதையோட வந்தவங்க, பட் அந்த காலகட்டத்தில் வந்த விக்ரமன் சார்ட்ட இருந்த அனுபவங்கள் வந்து அவரை கொண்டு போய் வேற இடத்துல படிச்சு, ரவிக்குமார் சார்ட்ட இருந்த அனுபவங்கள் அவரை வேற இடத்துல கொண்டு போய் படிச்சு. அது இன்னைக்கு இருக்கிற ஐசன் டைரக்டர்ஸ் புரிஞ்சுக்கிறது இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம், அப்புறம் வந்து குறும்படம் பண்ணுறது இருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அதாவது எல்லாம் ஒரு மனிதனோட அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி இருக்கும். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி எடுத்து நீங்கள் அந்த குறும்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். குறும்படம்னு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதாவது அது வந்து சில குறும்படங்கள் வந்து மனசு அது 2 நிமிஷம் போதும், 5 நிமிஷம் போதும், எல்லாம் போதும். சில சமயங்களில் நம்மளே எடுக்கிறாங்க. ஆமா, சில சமயங்களில் நம்மளே ஏமாத்திடுவாங்க. நமக்கு வந்து நான் எங்கேயாவது போய் நமக்கே தெரியாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு குறும்படத்தை வந்து திருப்பி காப்பி பண்ணி கொண்டு வந்து எடுத்துடுறாங்க. அதை வந்து நமக்கு என்னன்னா அது நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு பின்னாடி நம்ம வந்து உண்மையான குறும்படத்தை வந்து அதனுடைய ஒரிஜினலை பார்க்கும்போது ஆடா நம்ம எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கோம் அப்படிங்கிற யோசிக்கிறதுக்கெல்லாம் வருது. அதனால இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த குறும்பட கலாச்சாரத்தை வந்து விட்டுறணுங்கிறது தான் என்னுடைய அதாவது பொழுதுபோக்கா பண்ணி யூடியூப்ல போடுறது அது இதெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் ஓகே, அது உங்களுக்கு. ஆனால் அந்த குறும்பட கலாச்சாரத்தை வைத்து உங்களை டைரக்டரா நீங்க எஸ்டிமேட் பண்ணிக்கிறீங்க, ரெகக்னைஸ் பண்ணிக்கிறீங்க, அது நீங்களா தான் பண்ணிக்கிறீங்க.
கேட்டீங்கன்னா என்னென்ன ஐம் டேரக்டர் சார், என்ன பண்ணீங்க? நான் 4 குறும்படம் பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்க. நீங்க 4 குறும்படம் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நான் காதல் கோட்டை பண்ற வரைக்கும் நான் எந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் போய் நிக்கல. நான் யாருக்கு முன்னாடியும் போய் நிக்கவே இல்லை. அப்போ வந்து கேட்பாங்க, ஏன் சார் எதுவுமே யாரையுமே சந்திக்க நான் டேரக்டர்னு சொல்லிக்கவும் இல்லை. மதுமதி பண்ண போதோ வான்மதி பண்ண போதோ நான் டேரக்டர்னு சொல்லிக்கவே இல்லை. ஏன் சொல்லிக்கல அப்படின்னா, என்னை கேட்டபோது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பாலச்சந்திர சாருக்கும் பாரதிராஜா சாருக்கும் பாலுமந்திரா சாருக்கும் அவங்களுக்கு என்ன பேரு எனக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டேன். இதை நான் வந்து காதல் கோட்டைக்கு பிறகு முதல் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன். நான் முதல்ல டேரக்டர்னு சொல்லிக்கிறதுல சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்போ தான் நான் டேரக்டர் ஆயிருக்கேன். இத்தனை படமும் நான் டைரக்ட் பண்ணவே இல்லை. டேரக்டர் அதுக்கு பேரெல்லாம் டைரக்ஷன் இல்லை அப்படின்னா. டைரக்ஷனுங்கிறது ஒரு பெரிய வேற ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கே வந்து அந்த ஃபீல் ஆயிருக்கும். உங்களுடைய கொக்கியோ அல்லது லீயோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மைனாவுக்கு வரும்போது உங்களுடைய மெச்சூரிட்டியை பார்த்து அந்த படத்தை பார்த்த உடனே தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இருந்த மனநிறைவு வந்து நிச்சயமா உங்களுக்கு கொக்கில இருந்திருக்கு சான்ஸ். மைனா அப்படி ஒரு மனநிறைவு கொடுத்துருக்கும். அந்த டெவலப்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெவலப்மெண்ட்லாம் இன்னைக்கு உங்கள்கிட்ட வர போனது இல்லை. ஏன்னா ஒரு படம் 2 படத்திலே காணாம போயிடுறாங்க. நானும் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டாங்க, அடுத்த படத்தை தேடுவோம் அப்படின்னா அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, நிறைய அனுபவங்களை சேகரிக்கணும், நிறைய யோசிக்கணும், நினைச்சதையெல்லாம் படம் பண்ணணும்னு யோசிக்கக்கூடாது. இப்போ சில படங்கள் நான் பார்க்குறேன், இப்போ வர்ற கதைப்போக்கெல்லாம் பார்க்குறேன். இப்போ வர்ற கதைப்போக்கில் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. சில விஷயங்களை டீட்டெயில் பண்ணாமலே கட் பண்ணி போகிறாங்க. டீட்டெயில் பண்ணாமல் கட் பண்ணி போகும்போது நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் படம் எடுக்கணும், அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அது போதையா அது புரியும் போ அப்படின்னா உங்களுக்கு புரியும், நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்க செய்றீங்க, படம் பார்க்குறவனுக்கு புரியணும் இல்லையா அப்படின்னு. அதுல ஒரு பெரிய பின்னடைவு இருக்கு. அது மெயினா வந்து நம்மளுடைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோட தாக்கம். அது இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்து எல்லாருமே விரல் நகர்த்த ஆரம்பிக்குது. படம் பார்க்குறப்ப கை ஸ்க்ரீனை தட்டி விடலான்னு நினைக்குது. அப்படி ஒரு மனநிலைக்குள்ள அந்த அவங்க அடிக்ட் ஆயிருக்காங்க உள்ள. ஸோ இதுக்கேற்ற மாதிரிலாம் இப்போ திரைக்கதை பண்ற ஆட்கள் வந்துட்டாங்க. இப்போ நம்ம பண்ணப்பெல்லாம் ஒரு சீன் வந்து ஒரு 200 ஃபீட்டாச்சும் இருக்கணும்னு நினைப்போம். 150 to 200 300 ஃபீட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. சிவாஜி சார் பண்ணது 800 ஃபீட்லாம் இருக்குது. பட் இன்னைக்கு 30 அடி 40 அடி அது மேல ஒரு சீன் இருக்க கூடாதுன்னே பிளான் பண்றாங்க. ஃபீலிங் நிக்க மாட்டேங்குது, உணர்ச்சி நிக்க மாட்டேங்குது, சஸ்டைன் ஆக மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட உணர்வை சொல்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷாட், ஒரு குறிப்பிட்ட லென்ஸ் தான் இருக்குது. அது இன்னைக்கு யாருக்குமே அந்த பயிற்சி இல்லை. ஏன்னா அவங்க அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வரல. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு க்ளோஸ்அப்ல கசல் தெரிய மாட்டேங்குது. க்ளோஸ்அப்ல கசல் உணர்ச்சிகளுடைய டிராவல் எதுக்கு க்ளோஸ்அப் வைக்கணும்ன்ற இடங்கள் இவங்களுக்கு தெரியல. அதான் பிரச்சனையா இருக்குது. அதாவது 2 விஷயம். அதாவது ஒரு சீனை பார்க்கும்போது இந்த காட்சி இங்கு நடக்கிறது, இங்கு இந்த காட்சி நடக்கிறது, இந்த 2க்குள்ள டிஃபரன்ஸே வந்து ஒரு சீனை ஓபன் பண்ணும்போது தெரிய மாட்டேங்குது. எதுக்காக பண்றாங்க? அதான் சார், ஒரு சினிமாவை பார்த்து ஒரு சினிமா பண்றாங்க. இன்னொன்னு சவுண்டா மியூசிக்காவே நம்மளுடைய கல்ச்சர்ல இருந்து மீறிட்டோம் எல்லாருமே. இன்னைக்கு வந்து லாட்டின் அமெரிக்கன் கல்ச்சரோட இந்த ட்ரக் கல்ச்சரோ, இந்த வயலன்ஸோ, இந்த கன் கல்ச்சரோ, இதெல்லாம் நம்மளுடைய இந்த கலாச்சாரத்திலே கிடையாது. ஆனா அதை திரைக்கதையாக்கி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இது சக்சஸ் ஆனோன்னு இதை தான் திரும்பி நம்ம எடுக்கணும்னு ஒரு குரூப் எடுத்துக்கிட்டே இருக்கு திரும்ப. இந்த மண்ணோட கதைகளை தொடர்றதுக்கு தொட்டா நிறைய இருக்கு. வரலாறு, வீரம், இந்த மாதிரி கதையாக்கம் என்ன ஆகுதுன்னா மியூசிக்கை வந்து வன்முறை ஆக்கிறது. மியூசிக் மெலடி போயிடுச்சு. இல்லை, மியூசிக் மிக்ஸ் ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு சார். இதெல்லாம் ராஜா சாரோட ஃபிலிம்ஸ் பார்க்குறப்ப நமக்கு அது இந்த எங்க ஸ்டார்ட் பாயிண்ட், எங்க எண்டு முடிக்கணும், இதெல்லாம் இருக்குது. இல்லை இன்னைக்கு அப்படி இல்லை. பெயிண்ட் அடிச்ச மாதிரி பிகினிங்ல இருந்து தடன்னு ஒரு பாருக்குள்ள இருந்துட்டு வர மாதிரி தானே எனக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அதாவது ரீரெக்கார்டிங் போயிட்டு போகும்போது ரீல் போட்ட உடனே மியூசிக் டைரக்டர் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது கூப்பிடுவார். சில சமயங்கள்ல ஒரு சில டைரக்டரை கூப்பிட்டு அதில் ஒரு 4 ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொண்டு வாங்க அப்படிமா இருக்காங்க. அந்த 4 ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா பண்றது வந்து என்னன்னா அந்த நோட் வந்து அங்கே உட்காரும். அந்த இது உட்காரும். இதுக்கு ஒரு கவுண்டர் ஷாட் இல்லையே, மியூசிக்ல கவுண்டர் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. ராஜா சார் கூட ஒர்க் பண்ணப்ப சார் பயங்கர அனுபவம் எனக்கு. கன்னட படம் பண்ணப்ப ரீ ரெக்கார்டிங் டைம்ல கூப்பிட்டு என்கிட்ட சும்மா அப்படி கேட்குறாரு. அது அந்த பொண்ணு அப்படி ஆத்தங்கரையில இறங்குவா, அந்த நாணல் இருக்கும், அந்த ஒரு திட்டு மண் திட்டு இருக்கும், அதில் போய் நிற்கணும். நின்னா அவன் அந்த சைட்லேருந்து வந்து அந்த தண்ணியில் ஃப்ளூட்டை விடுவான். இது வந்து ஷார்ட்டு. என்ன பண்ணலாம் அப்படின்றாரு. எப்படி இருக்கும் நமக்கு? சார் என்ன சார் நீங்கள் இல்லை இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்றாரு. இப்போ நம்ம கற்றுக்குறோம் அந்த இடத்துல லேர்னிங் ப்ராசஸ். நான் சொல்கிறேன்ல சார், இங்கேருந்து அப்படியே ஒரு மைல்டாக அதெல்லாம் வேண்டாம்,
இங்க நாணல் இருக்கா, அந்த சத்தம் இருக்கா, அந்த விண்டு அந்த சவுண்ட் இருக்கும், விட்டுரு. அவன் கால் போறாளா, தண்ணி சலசலப்பு இருக்கா, விட்டுரு. ரைட் சார். எங்க அப்புறம் மியூசிக் எங்க வருது, அப்போ எஃபெக்ட்ஸாவே அதை லீட் பண்ணிட்டு போறாரு இந்த சீனை. அவன் அந்த ஃப்ளூட்டை அங்க தண்ணியில விடுறானா, ஆமா சார் அது மிதந்து வருதா, விட்டுரு. அப்புறம் என்ன மியூசிக், அவன் எடுக்கிறா பத்தியா, அங்க ஆரம்பிப்போயா அப்படின்னாரு. ஸோ இதுக்குள்ள ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கு, ஒரு சீனுக்குள்ள அது எப்படி இப்படி மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்றாங்களோ எடிட்டர் அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸ் கொடுப்பானுங்க கரெக்டா. அந்த மூவியால ஓடிட்டு இருக்கோம். அப்ப அந்த பழைய எடிட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மூவியால ஓடிட்டு இருக்கும்போது ஒரு க்ளோஸ்அப் சொன்ன 1 2 3 4 கட் அப்படிம்பாங்க. அதுக்குள்ள அந்த உணர்ச்சி அப்படிப்பாங்க, எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து. அவங்களுக்கு என்னன்னா இந்த பார் கணக்கு அங்க மியூசிக் உட்காரணும் அப்படின்னு. இப்போ எடிட் பண்ணும்போதே அவங்க மியூசிக் டைரக்டரோட ஒர்க்கை யோசிப்பாங்க. மியூசிக் சென்ஸ் உள்ளவங்க தான் எடிட்டரா இருப்பாங்க. அது இப்போலாம் அதெல்லாம் இல்லாம போச்சு. எதுக்கு எடிட் பண்றாங்க, எதை கட் பண்றாங்க, எங்க மியூசிக் உட்காருது, எங்க சேஞ்ச் ஓவர் வருது, எதுவும் தெரியல. எங்க இந்த சேஞ்ச் ஓவர்லாம் இப்ப நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. நீங்க அது பாட்டு போயிட்டே இருக்கும் அந்த உணர்ச்சிக்குள்ள. அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு கேரக்டருக்கு ஒரு தீம் மியூசிக் இருக்கும், இதெல்லாம் போயிடுச்சு எல்லாமே. அதுதான் அந்த அனுபவம் தான் நம்ம சொல்றது. அந்த அனுபவத்துக்குள்ள அவங்க கடந்து வராததுனால இன்னைக்கு எல்லாருமே ஒரு படத்தை பார்த்து இன்னொரு படம் ஷார்ட் ஃபிலிம் அது இதுன்னு பண்ணி ஒன் டைம் ஒண்டர் தான், 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க, ஒரு ஹிட்டு கொடுத்துட்றாங்க. அது அந்த ஹிட்டை வச்சுக்கிட்டே ஒரு 2-3 இயர்ஸ் அவ்வளவுதான். பட் லாங் ஸ்டாண்டிங்க்கு இந்த பயிற்சி இருந்துகிட்டே இருந்தாதான் அது நிற்கும் சார். ஒரு ஃபிலிமா உருவாக்குறது எடுக்கும்போது நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுக்கு பிறகு கொண்டு போய் எடிட் பண்ணும்போதே மியூசிக் இருக்கு. அங்க மியூசிக் வரும்போது தான் மியூசிக் இல்லை. நம்ம அதனால நீங்க எடிட் பண்ணும்போது மியூசிக் இருக்குன்னா எடுக்கும் போதே மியூசிக் இருக்கு. எடுக்கும் போதே இது இவ்வளவு நிற்கும், இதுக்குள்ள ஒரு ஃபீல் வரும், இந்த ஃபீலுக்கு வாசிக்க போறாங்க, இந்த ஒரு ட்ராலி ஷாட் போடுறோம்னா இதுக்குள்ள ஒரு ஃபீல் வர போகுது, இந்த ஒரு க்ளோஸ் அப் கட் பண்றோம்னா இதுக்குள்ள ஒரு ஃபீல் வர போகுது, இதுக்கு ஒரு வாசிப்பாங்க, இந்த இடத்துல இவ்வளவு அழுதா போதும், இதுக்கு மேல அழுதா அது இதாயிடும், இந்த சத்தம் இவ்வளவு இருந்தா போதும் அப்படின்லாம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது எல்லாமே இப்ப இல்லை. அது ஏன்னா அது களத்துல இருந்து அவங்க கத்துக்கிட்டு வரல, அவங்களுக்கான இயக்குனர்களும் அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். மெக்கானிக் ஷாப்பில் பையனை இருந்து அந்த ஸ்பேனர் எடுத்து கொடுத்து அது பண்ணி அடி வாங்கி அதெல்லாம் பண்ணி வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கி நீங்கள் ஒரு டிரைவராக இருக்கிறீங்க. நான் ஒரு கார் வாங்குகிறேன், டிரைவிங் ஸ்கூல் போகிறேன், டிரைவர் ஆயிடுறேன், நான் கார் ஓட்டுறேன். நான் ஓடிட்டே போகும்போது என் கார் நின்று போச்சுன்னா நான் ஃபோன் பண்ணி ஒரு மெக்கானிக் கூப்பிடுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அங்கேயே சரி பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இதுதான் பழைய சினிமாவில் இருந்த விஷயம். இப்ப இருக்கிற இதுதான் புதிய சினிமா கிட்ட இருக்க விஷயம். யாரையாவது கூப்பிட்டு தான் அதை சரி பண்ணணுமே தவிர அவங்க சரி பண்ண முடியாது. இப்ப நம்ம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா, அதாவது அந்த ஸ்பாட்ல என்ன பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு காலையில இப்ப ஒரு நாள் கோகுல்ஸ் வரும்போது அந்த கண்ணாடி உடஞ்சு கிடந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை. அது ஞாயிற்றுக்கிழமை அந்த கண்ணாடி மாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலை. நம்ம என்ன பண்ணுறது, இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுமோ அப்படின்னு எல்லாரும் இருக்கும்போது உண்மை சிம்பிளான ஒரே ஒரு விஷயம். அந்த ஆர்டிஸ்ட் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் செக்ரட்டரியேட்டில். கார்த்திக் சார் கூடுவார், எல்லாம் கிளாஸ் உடஞ்சிருக்கு, இல்லை சார் தொடங்கும் போது இடிச்சிட்டேன் மாற்ற சொல்லு அப்படின்ட்டு உள்ளே போயிடுவார். இது ஒரு பெரிய செட்டில் ஒரு கிளாஸ் உடஞ்சிருந்ததை நம்ம உடனே ஸ்பாட்டில் பண்ணோம். பட் இதே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிளாஸ் உடஞ்சிருக்கு அதை மாற்றினதான் ஷூட்டிங், அது மாற்றினதான் நம்ம கற்றுக்கிட்டது தான். இப்போ மைனால இன்டர்வல் பாயிண்ட் முக்கியமான இடம் சார். ஒரு கேள்வி டக்குன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டார். அவன் அம்மா கிட்ட சண்டை போட்டு ஓடி ஜீப்பில் 2 ஏறிடும், போலீஸ்காரங்களும் ஓடி ஏறிடுவாங்க, ஏறி ஜீப் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு சைலன்ஸ் இருக்கும். அப்போ கேள்வி கேட்குறான் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர், இவனை அரெஸ்ட் பண்ண வந்தானுங்க, அரெஸ்ட் பண்ணிட்டான், ஏற்றிட்டானு, அவன் எதுக்கு சார் இந்த வண்டியிலன்றான். அவன் போலன்னா கதையே கிடையாது. அவன் ஏன் சார் இந்த வண்டியில ஏறணும், எப்படி இருக்கும் சார் பக்குன்னு. ஏன்னா இதை ஏன்டா அன்னைக்கு ஏன்டா இந்த கேள்வியை கேட்கல. இல்லை சார் எனக்கு தோணுது சார், அவன் ஏன் சார் போகணும் கூட, அவள் டாட்டா காட்டிட்டு இல்லைன்னா அவளை அம்மா கறி பிடிச்சி இழுக்கலாம், இங்கேயே உட்கார வச்சிடலாம், அவன் மட்டும் போட்டு கதை எங்கே போகுது. அதுக்கப்புறம் இன்டர்வலோட படம் நின்றும். அப்போ இவளை கொண்டு ஏத்துற வரைக்கும் ஆடியன்ஸை யோசிக்க விடாம ஒரு சிங்கிள் ஷாட்ல பிளான் பண்ணேன். அந்த கத்தி வீசுறது போறது பக்கத்துல அக்காக்காரி விளக்கம் மாத்துறது அடிக்க ஆடியன்ஸை யோசிக்க விடாம ஓடி போய் வண்டியில ஏத்திட்டேன். டப்பன்னு வண்டியில அவளும் ஓடி போய் ஏத்திட்டோம். இப்போ இவன் கேட்ட கேள்வியை தம்பி ரமேஷ் சாருக்கு வச்சேன். இவனை கொஞ்ச நேரத்துல நான் அங்க ஜெயிலில் அடைச்சிருவேன், நீ என்ன பண்ண போற, அந்த கேள்வி அங்க போட்டேன், என்ன பண்ண போற அப்படின்னோட அவனுக்கு அந்த பதில் நான் சொன்னோம்ல சார். அவன்
சாமி பார்த்துக்க முடிப்பில்லைன்னா இன்டர்வல் போட்டேன். வழி இல்லை. இதேதான் வந்து நீங்க மணிரத்னம் சார் ரோஜாவில் பண்ணியிருப்பாரு. அதாவது மதுபாலா நின்று பேசிட்டு இருக்கோம், ஹஸ்பண்டை கடத்திட்டு போயிட்டாங்க, அம்மாட்ட பேசிட்டு இருக்கோம், அவங்க அம்மா நான் வரணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு இல்லைங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து நமக்கு வந்து வேடிக்கை தெரியும். அடுத்த செகண்ட்ல ஒரு ஷார்ட்டை கட் பண்ணா அங்கேருந்து சர்ன்னு ஒரு ட்ராலி போகும். அது போனீங்கன்னா அந்த கையில் வந்து பேப்பர் வச்சுட்டு ஜனகராஜ் அதில் வந்து அருண்சாமியை 4 தீவிரவாதிகள் நின்று கடத்திட்டு இருந்த இதுக்கு வந்துடும். அப்புறம் தூக்கிக்கிட்டு இந்த லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய கேள்விகள் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதுக்குள்ளே ஓடி போயிடுவார். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா காதல் கோட்டையில் ஊட்டியில் எடுத்துகிட்டு இருக்கோம். முதல்ல வந்து பெரிய கண்ணாடி டோரு இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி ஷார்ட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஆப்போசிட்டில் வந்து ராஜா வந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த சீனு ராஜா வந்து பேசுகிறது, அந்த பக்கம் ராஜீவ் உட்காந்துருப்பாரு, தேவயானி இருப்பாங்க, சபிதானந்த் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் க்ளோஸ்அப்லாம் எடுத்துகிட்டு வரும்போது மணி 8 ஆயிடுச்சு. திருப்பி மாஸ்டர் ஷாட் ஒரு ஷாட் தான் கட் பண்ணியிருக்கோம், வெளியில் போகிறது எடுக்கலை, ஆர்டராக தான் எடுப்பேன் நான். அந்த எடுக்கலை, பின்னாடி பார்த்தா லைட்லாம் எரியுது, தங்கர பச்சன் கேமரா விட்டு அதெல்லாம் எடுக்க முடியாது சார். டேயில் ஆரம்பிச்சு நைட்டில் சீன் எடுத்து எப்படி சார் முடிக்கிறது, அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சார், நாங்கள் எடுக்க முடியாது சார் அப்படின்னாரு. ஒரு மாதிரி எதிராக இருக்கிற அப்படின்னாரு. நான் உடனே ஒன்று சொன்னேன், நீங்கள் வைங்க அப்படின்னேன். எவ்வளோ சார் நீங்கள் வைங்க நான் பார்த்துக்கிறேன் வந்துட்டு உடனே ராஜா அப்படி திரும்பி பார்த்துட்டு 5:30 ஊட்டி கிலோமீட்டர் நம்பவே முடியல, அதுக்குள்ளே இருட்டிடுச்சு, நான் கிளம்பிட்டுமா அப்படிம்பாரு. ஸோ எல்லாமே சொல்யூஷன் இருக்கு, நம்மள்ட்ட தான் இருக்காது. இதுதான் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது, மண்டையை உடைச்சிட்டு இருப்பாங்க. அந்த கேள்வியை காட்சிக்குள்ளே போட்டுட்டோம்னா அது நமக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வரும். பிரபு நீங்கள் காதல் கோட்டையில் அந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் வந்து அஜித் நிற்பார், தேவயானி நிற்கும், இந்து நிற்கும். லிஃப்ட்டு வந்து அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லி ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர்னு ஓட்டினோடனே இவங்க மேலே ஏறி நடந்து போவாங்க. இது முடிஞ்சு போச்சு. இதை ஹிந்தியில் நான் படம் பண்ணுறேன். படம் பண்ணால் நான் வந்து ஒரு லிஃப்ட்டில் போனேன், அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லிட்டு போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாம் ரெடின்ட்டாங்க. நான் முதல்ல போய் அந்த லொக்கேஷனை பார்க்கல, சரி ஒரு ஆஃபீஸ் தானே லிஃப்ட் தானே இருக்கும் அப்படின்னு. சரி என்ன டெல்லியில் போய் ஷார்ட் வச்சா 15 லிஃப்ட் இருக்கு வரிசையா. ஒண்ணுமே புரியல, 15 லிஃப்ட் இருக்கு, லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர்னா ஒரு லிஃப்ட் தானே அவுட் ஆஃப் ஆர்டர், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அப்படியே தெரியுது. உடனே யோசிச்சேன், கூப்பிட்டேன், எழுதிட்டு அப்படின்னா டியூ டு பவர் கட் லிஃப்ட்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை வச்சுட்டு ஷூட் பண்ணிட்டு போயிட்டேன். பவர் கட்னால எந்த லிஃப்ட்டுமே ஒர்க் ஆகுதுன்னா அது போயிடும். அது மாதிரி நமக்கு எப்போதுமே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ இருக்கிறவங்கள்ட்ட வந்து அது அவங்க அக்கார்டிங் டு த பைண்டட் ஸ்கிரிப்ட் மாற்ற மாட்டாங்க. முன்னாடி ஒரு பழக்கம் இருந்துச்சு, அதாவது சொல்லுவாங்க ஒரு டைரக்டர் இருக்காரு, ஏஎல் நாராயணன் சார் வந்து டைலாக் ரைட்டர் அப்படின்னா அவர் அந்த இடத்துல ஒரு ஆணி அடித்து முருகன் காலண்டர் மாட்டப்பட்டு இருந்ததுன்னா ஆணி அடித்து முருகன் காலண்டர் மாட்டப்பட்டு இருந்தால் தான் எடுப்பாங்க. அப்படி ஒரு பீரியட் இருந்துச்சு. அதற்கு பிறகு வந்து அந்த பீரியட் மாறிச்சு. அந்த பீரியட் மாறினது வந்து பாரதிராஜா சார் வந்து அதெல்லாம் வந்து கண்டபடி கிராமத்துக்குள்ளே போய் அங்கே அவைலபிளில் வந்து அதெல்லாம் மாறிச்சு. அப்படியே மாறி சினிமாவிலெல்லாம் மாறி வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் என்னென்னா அந்த இந்த பவுண்ட் இப்போ ஸ்கிரிப்டே வந்து பவுண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. நீங்கள் படித்து என்ன புரியும்? நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது நான் அழுவேன், சிரிப்பேன், பேசுவேன், கத்துவேன், லவுடராக வாய்ஸில் சொல்லுவேன், டவுனில் போய் சொல்லுவேன், இது எதுவுமே புரியாது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு வெறும் ஒரு டைலாக்கை படிச்சுட்டு வாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு டைலாக் இருந்தால் வாங்க சாப்பிட்டீங்களா என்று உணர்ச்சி ததும்பு கூப்பிட்டான் கேட்டான் அப்படின்னா எப்படி அப்படி என்ன உணர்ச்சி அதுக்குள்ள இருந்துச்சு? கோபமா, ஆத்திரமா, இல்லை அன்பா, இல்லை வந்து நேசமா, இல்லை வந்து காதலா, என்ன அந்த உணர்ச்சி இருந்துச்சுங்கிறத கதை சொல்றவனுக்கு தான் தெரியாது. அதனால இப்ப இருக்கிற கேட்குறாங்க ரைட் அப்படின்னு எழுதிங்க அப்படின்னு. பட் அது என்னன்னா ஒரு அது வந்து அவ்வளவு தூரம் இம்பாக்டா இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கணக்கு. அப்புறம் பிரபு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காதல் கோட்டைக்கு பிறகு நான் வந்து எவ்வளவோ பேட்டிகள் போய் உட்காந்து கேமராவுக்கு முன்னாடி பேசுனது அதெல்லாம் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அந்த அது அப்பா அம்மாவுக்கு தான் இல்லை அந்த குரல் என்ற பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றவன் என்ன கேட்டது அப்படின்னு. நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஆகி என்னை கூப்பிட்டு கௌரவமாக வந்து சாட்டை நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்னை பெருமைப்படுத்துகிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயம். யூ டிசர்வ் இட் சார். அது வந்து இது நான் வந்து இதுக்காக சொல்ல, சில இடத்துல யூ ஹவ் பீன் அ டீச்சர் ஃபார் மீ. எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுருக்கணும். நான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன்ல சார், எல்லா
மற்ற டிரெக்டர்ஸ் கூடயும் ட்ராவல் பண்ணுறேன் நான். அவங்கவுங்க ஒரு போர்ஷன் என்னை நகர்த்திருக்காங்க இந்த இடத்துல இப்படின்னு. ஸோ இந்த இடத்துலேருந்து நான் வரப்போ ஐ ஹவ் லேர்ன்ட் இந்த யதார்த்த சினிமா மொழின்னு ஒன்று இருக்குல்ல, லைஃப்பை பற்றி பேசுறது. இல்லைன்னா ரொம்ப ஒரு ஃபார்முலேட்டட் சினிமாக்குள்ளே தான் நானும் இருந்திருப்பேன் நான் பார்த்த ஃபிலிம்ஸ். ஸோ லைஃப் நிறையா பேசணும் அப்படின்னு நிறைய கற்றுக்குறோம்ல சார், ஷேரிங் தானே சார். ஓகே, நிறைய நல்ல படங்கள் உங்கள்கிட்ட இருந்து நான் இன்னும் தமிழகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நிறைய வெற்றி பெறணும், காலத்தால் அழிக்க முடியாத ஒரு இடம் வரணும். வாழ்த்துக்கள். உங்ககிட்டயும் நான் சீக்கிரம் இன்னும் காதல் கோட்டை மாதிரி, கோகுல் திசை மாதிரி இன்னொரு படம் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும்.